வணக்கம் நண்பர்களே. தன்னை அறிதலே அறிவு. தன்னை அறிந்தவன் தன் பலவீனங்களை உணர்வான். தானும் தவறு செய்யக்கூடியவன் என்பதை ஏற்றுக்கொள்வான். பிறரின் வேறுபாடுகளை மதிப்பான். பிறரை குறை கூறுவதற்கு பதிலாக அவர்களை புரிந்து கொள்ள முயற்சிப்பான். தேவை அறிந்து நுகர்வான். இதனால் அவன் மனதில் நானும் மனிதன், அவனும் மனிதன் என்ற உணர்வு உருவாகும். அந்த உணர்வே அனைவரையும் உள்ளடக்கிய, அதாவது ஒற்றுமையான சமூகத்தின் அடித்தளம். தன்னை அறியாதவன் தன் தவறுகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். பிறரையே குறை கூறுவான். தன் கருத்தையே சரி என நினைப்பான். வேறுபட்ட மனிதர்களை புரிந்து கொள்ள முயல மாட்டான். தன்னை மாற்றிக்கொள்வதை விட பிறரை மாற்ற முயற்சிப்பான். அளவின்றி நுகர்வான். இதனால் அவன் மனதில் பாகுபாடு உருவாகும். சகிப்புத்தன்மை குறையும். ஒற்றுமை சிதையும். நாம் என்ற உணர்வு குறைந்து நான் என்ற உணர்வு மேலோங்கும். அந்த உணர்வே மனிதர்களை விளக்கும் சமூகத்தின் அடித்தளம். சுருக்கமாக, தன்னை அறியாதவன் பிறரின் குறைகளை காண்பான். தன்னை அறிந்தவன் தன் குறைகளை காண்பான். ஒரு ஏரியாவில் பக்கத்து வீட்டில் இருந்து வளர்கிற 2 பசங்க இருக்காங்க. சின்ன வயசுலேருந்து அதே வீட்டில் தான் வளர்கிறாங்க. ஒரு வீட்டில் எல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்காங்க. அதாவது தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, பையன். இன்னொரு வீட்டில் நியூக்ளியர் ஃபேமிலி. அப்பா, அம்மா, பையன் மட்டும்தான். நியூக்ளியர் ஃபேமிலி அப்பாவுக்கு எனக்கு கிடைக்காத எல்லாம் என் பையனுக்கு கிடைக்கணும்னு அவர் ஆசைப்பட்டது, அவர் பையன் இப்போ ஆசைப்படுறதுன்னு எல்லா பொருளையும் வாங்கி கொடுத்து வளர்க்குறாரு. ஜாயின்ட் ஃபேமிலி அப்பா எந்த விஷயமா இருந்தாலும் முதல்ல அவரோட அப்பா அம்மா கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்க சொல்கிறது ஏற்றுக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை ஃபாலோ பண்ணுவார். இல்லைன்னா அவர் மனசுக்கு எது சரின்னு படுதோ அந்த முடிவை தான் எடுப்பார். இந்த கன்சியூமர் சொசைட்டியில் குழந்தைங்களை மையப்படுத்தி விற்கிற பல பொருட்களை பார்க்கும்போது அந்த அப்பாவுக்கும் இதெல்லாம் அவர் பையனுக்கு வாங்கி கொடுக்கணும்னு ஆசை வருது. அவர் பையனும் கடைகளில் டிவி ஆடில் வர பொருட்களை பார்த்துட்டு வாங்கித்தாங்கன்னு ஆசையாக கேட்குறான். ஜாயின்ட் ஃபேமிலி அப்பா அவரோட அப்பா கிட்ட போய் இந்த பொருட்களை பார்க்கும்போது பையனுக்கு வாங்கி கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குப்பா, அவனும் பார்க்குற பொருளை எல்லாம் வேணும் வேணும்னு கேட்டு அடம் பிடிக்கிறான்னு சொல்கிறாரு. அதுக்கு அவங்க அப்பா, பார்க்குற எல்லா பொருளையும் ஆசைப்பட்டு கேட்குறது குழந்தைங்களோட இயல்பு. ஆனால் அது குழந்தைக்கு நல்லதாக கெட்டதான்னு பார்த்து வாங்கி கொடுக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுறது வீட்டு பெரியவங்களோட பொறுப்பு. உன் குழந்தைக்கு அவன் விளையாடுற குட்டி பொம்மை காருக்கும் காய்கறி வெட்ட யூஸ் பண்ணுற கத்திக்கும் வித்தியாசம் தெரியாது. கத்தியை ஆசைப்பட்டு கேட்குறானேன்னு அவன் கையில் கத்தியை கொடுத்துட்டியானின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த ஜாயின்ட் ஃபேமிலி அப்பா, அது எப்படிப்பா கொடுக்க முடியும், அவன் கையை கிழிச்சுப்பானே, அது அவனுக்கு டேஞ்சராக தானே முடியும்னு சொல்கிறாரு. அதுக்கு அவங்க அப்பா, அதே மாதிரி தான் ஆசைப்படுற எல்லா பொருளையும் வாங்கி கொடுத்தா அது அவனுக்கு டேஞ்சராக தான் முடியும். அவனுக்கு எது அவசியமோ அதை மட்டும் நாம் இப்போ செஞ்சு கொடுத்தா போதும். வளர்ந்ததுக்கப்புறம் அவனுக்கு என்ன வேணும் வேணாங்கிறத அவனே முடிவு பண்ணிக்கிட்டோன்னு சொல்கிறாரு. அதை கேட்டு சரிப்பா அப்படியே செய்யலான்னு சொல்கிறாரு அவர் பையன். இப்போ 2 பசங்களும் ஸ்கூல் போகிற ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க. நியூக்ளியர் ஃபேமிலி அப்பா தன்னோட பையனுக்கு பெஸ்ட்டான எஜுகேஷனை கொடுக்கணும்னு தேடி கண்டுபிடிச்சி இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் நிறைய பணம் கட்டி சேர்க்குறாரு. அந்த ஸ்கூலில் நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாங்க. அது பையனோட எதிர்காலத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்னு அவர் நம்புகிறாரு. ஜாயின்ட் ஃபேமிலி அப்பா வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட பேசி முடிவு பண்ணலான்னு அவங்க அப்பா அம்மா கிட்ட பையனை எந்த ஸ்கூலில் சேர்க்கலான்றதை பற்றி பேசுகிறாரு. அதுக்கு அவங்க அம்மா, எந்த ஸ்கூலில் சேர்க்கணுன்றதை நீயும் ஒய்ஃபும் சேர்ந்து முடிவு பண்ணிக்கோங்க. ஆனால் நீ உன் சக்திக்கு மீறி அதிகமாக செலவு பண்ணாத. நம்ம குழந்தைக்கு முதல்ல சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் அவன் யார், அவனுக்கு என்ன வரும் வராது அப்படிங்கிறத பற்றி சிந்திக்க வைக்கிறது தான். அதை வீட்டில் இருக்கிற நாம் பாதி சொல்லிக் கொடுக்கணும், மீதியை தான் அவன் ஸ்கூல்லேருந்து கற்றுக்கணும். அதை அடிப்படையாக வச்சு மட்டும் ஸ்கூலை செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா சொன்னதுக்கு ஏற்ற மாதிரியே வீட்டு பக்கத்தில் அவரோட பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்கூலில் தன் பையனை சேர்த்து விடுறாரு ஜாயின்ட் ஃபேமிலி அப்பா. 2 பசங்களுமே வேறு ஸ்கூலில் வேறு சூழலில் படித்தாலும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒன்றா விளையாடி ஒன்றா ஊரை சுற்றி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக தான் வளர்கிறாங்க.
நியூக்ளியர் ஃபேமிலி பையனுக்கு படிப்பு நல்லா வருது, நல்லா படிக்கிறான். படிப்பில் இருக்கிற ஆர்வத்தை தாண்டி டிவி ஆட்ஸில் வர எலக்ட்ரானிக் கேஜெட்ஸு, காரு, பைக்குன்னு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து அதுங்க மேலேயும் கிரேஸ் அதிகமாகுது. அவன் அவங்க அப்பா கிட்ட போய் எனக்கு ஃபோனு, ப்ளே ஸ்டேஷன்லாம் வேணும்னு ஒவ்வொன்றா கேட்க ஆரம்பிக்கிறான். வாங்குகிற சம்பளத்தில் நிறைய காசு அவன் படிப்புக்கே செலவு பண்ணுறதால அவன் கேட்ட திங்ஸை எதையும் அப்பா அவரால் வாங்கி கொடுக்க முடியல. அதனால் வரப்போகிற எக்ஸாம்ஸில் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணால் நீ கேட்ட ஒவ்வொன்றா வாங்கி தரேன்னு அவன் அப்பா ப்ராமிஸ் பண்ணுறாரு. படிப்பில் இருக்கிற ஆர்வத்தையும் தாண்டி ஆசைப்பட்ட திங்ஸை வாங்கணும்னு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு படித்து எக்ஸாமில் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணி ஆசைப்பட்ட ஒவ்வொரு பொருளையும் அவங்க அப்பா கிட்டேருந்து வாங்குறான். நியூக்ளியர் ஃபேமிலி அப்பாவுக்கு நாளுக்கு நாள் அவரோட ஃபினான்ஷியல் தேவைங்க அதிகமாகிட்டே போகுது. அதனால் அவர் ஃப்ரீ டைமான வீக்கெண்ட்லேயும் அடிஷ்னலாக வேலை பார்த்து சம்பாதிக்கிறார். ஜாயின்ட் ஃபேமிலி பையனுக்கு விளையாட்டில் இருக்கிற ஆர்வம் படிப்பில் இல்லை. கிளாஸில் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கான். ஸ்கூல் ஹாக்கி டீமில் சேர்ந்து விளையாடிட்டு இருக்கான். அவனுக்கு கிளாஸில் இருக்கிறத விட கிரவுண்டில் இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு. கிரவுண்டில் இருக்கிற டைம் போக மீதி டைமு இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒன்றா சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவன் ஃப்ரெண்டு கையில் இருக்கிற மொபைல் ஃபோனு, மற்ற கேஜெட்ஸ் எல்லாம் இவன் பார்க்கும்போது இவனுக்கும் அந்த மாதிரி வாங்கணும்னு ஆசை வரும். வீட்டில் வந்து கேட்பான். அவங்களும் உனக்கு எது தேவைப்படுமோ அதை மட்டும் கேளு, உன் ஃப்ரெண்டு வச்சுருக்கான், மற்றவன் வச்சுருக்கான்னு எந்த பொருளையும் கேட்காதுன்னு சொல்லுவாங்க. அதை கேட்டு அவனும் 2 நாள் கோவமாக இருப்பான், அப்புறம் சரியாயிடுவான். இப்படியே அவங்க லைஃப் போகுது. இப்போ 2 பேரும் 10th ஸ்டாண்டர்டில் படிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஜாயின்ட் ஃபேமிலியில் வளர்ந்த பையன் கோட்டையில் மேக்ஸ் எக்ஸாமில் 100க்கு 40 மார்க் வாங்கினதுனால அவன் மிஸ்ஸு கிளாஸில் இருக்கிற நல்லா படிக்கிற பையனோட கம்பேர் பண்ணி அவனை திட்டுறாங்க. கொஞ்சம் சோகமாக வீட்டுக்கு வரான் பையன். அவங்க அப்பா கிட்டே பேசலான்னு ட்ரை பண்ணுறான். அவர் ஏரியாவில் இருக்கிற கொஞ்சம் பசங்களுக்கு டியூஷன் எடுத்துகிட்டு இருக்காரு. ஆஃபீஸ் இல்லாத நாட்களில் இந்த மாதிரி ஃப்ரீயாக டியூஷன் எடுக்கிறது அவரோட பழக்கம். சரி, டியூஷன் முடிச்சதுக்கப்புறம் பேசலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு அவன் பின்னாடி இருந்து ஸ்கூலில் என்ன நடந்துச்சுன்னு அவங்க தாத்தாவோட குரல். அதுக்கு அவன் கிளாஸில் நடந்ததை சொல்கிறான். அவன் தாத்தா, நீ எக்ஸாமுக்கு நல்லா படிச்சியான்னு கேட்குறாரு. அதுக்கு அவன், ஸ்கூலில் மேட்ச் ஆடிட்டு இருந்ததுனால என்னால் சரியாக படிக்க முடியல, ஓரளவு தான் படித்தான்னு சொல்கிறான். அதுக்கு அவன் தாத்தா, மிஸ்ஸு டென்ஷனில் சொன்ன எதையும் மனசில் வச்சுக்காத, ஆஃபேலி எக்ஸாமுக்கு நல்லா படி, இதே காரணத்தை அப்பவும் வந்து சொல்லாதேன்னு சொல்கிறாரு. அந்த பையனும் அடுத்த 2 மாதம் நல்லா முயற்சி பண்ணி படித்து ஆஃபேலி மேக்ஸ் எக்ஸாமில் 100க்கு 70 மார்க் வாங்கிடுறான். இப்போ அவன் மிஸ்ஸு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக, ஆனால் இது பத்தாது, கிளாஸில் எல்லாரும் 90, 100ன்னு வாங்கிட்டு இருக்காங்க, இன்னும் பெட்டராக மார்க் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு குழம்பி போன அவன் தாத்தா கிட்ட வந்து கிளாஸில் நடந்ததையெல்லாம் சொல்கிறான். அதுக்கு அவன் தாத்தா, நீ குவார்டர்லி எக்ஸாமில் எவ்வளோ மார்க் வாங்கினேன்னு கேட்குறாரு. அதுக்கு அவன் 40 மார்க்குன்னு சொல்கிறான். அவன் தாத்தா, இப்போ எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான்னு கேட்குறாரு. அவன் 70ன்னு சொல்கிறான். அவன் தாத்தா, இந்த 30 மார்க் எப்படி அதிகமாக வந்துச்சுன்னு கேட்குறாரு. அதுக்கு அவன், இந்த 2 மாதம் நான் சின்சியராக ஃபுல் எஃபோர்ட் போட்டு படித்தேன், அதனால தான் வந்ததுன்னு சொல்கிறான். அதுக்கு அவன் தாத்தா, இங்கே நீ கம்பேர் பண்ண வேண்டியது உன்னோட மட்டும்தான். 2 மாதத்துக்கு முன்னாடி நீ மேக்ஸில் எவ்வளோ எடுத்த, உன்னோட நேர்மையான முயற்சிக்கு அப்புறம் இப்போ நீ மேக்ஸில் எவ்வளோ எடுத்திருக்க அப்படிங்கிறத மட்டும்தான். இந்த மாதிரியான சுய மதிப்பீடு தான் உன்னை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும். எப்போவுமே உன்னை அடுத்தவனோட கம்பேர் பண்ணாத. அப்படி யாராவது கம்பேர் பண்ணி பேசினாலும் அதை மைண்டில் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு அவர் ஏற்கனவே வாங்கி வச்சுருந்த காஸ்ட்லியான ஹாக்கி பேட்டை அவன் கையில் கொடுத்துட்டு, எப்படி இந்த கடைசி 2 மாதம் உனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாத படிப்பில் சின்சியரான எஃபர்ட் போட்டு நல்ல மார்க் வாங்கினியோ, அதே மாதிரியான எஃபர்ட்டை லைஃப் ஃபுல்லாக உன் மனசுக்கு பிடிச்ச இந்த ஹாக்கிக்காக போடு. நீ நிச்சயம் ஒரு நாள் இந்த கேமில் பெரிய ஆளாக வருவேன்னு சொல்கிறாரு. நாம் எந்த பொருளை வாங்கித்தான்னு கேட்டாலும் இது வேணாம், வாங்கி தர மாட்டேன்னு சொல்கிறவங்க ஹாக்கி பேட்டை கேட்டால் மட்டும் வாங்கி தந்துடுவா போகிறாங்கன்னு நினச்சி வீட்டில் கேட்காம இருந்த அந்த பையனுக்கு திடீர்னு அவங்க தாத்தா அந்த பேட்டை கொடுத்த உடனே எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பேட்டை கையில் வாங்கி டைட்டாக பிடிச்சி பார்த்துக்கிட்டே இருக்கான்.
அவன் ஷோல்டரில் தட்டி போய் சந்தோஷமாக விளையாடுன்னு சொல்லிட்டு போகிறாரு அவன் தாத்தா. அந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் இப்போ +2 முடிச்சுட்டு காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஒரே கோச்சிங் சென்டரில் சேர்ந்து படிக்கிறாங்க. நியூக்ளியர் ஃபேமிலி பையன் +2ல் 90% மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கான், மேக்ஸில் சென்டம். ஜாயின்ட் ஃபேமிலி பையன் 70% ஸ்கோர் பண்ணியிருக்கான். ஸ்கூல் ஹாக்கி டீமில் விளையாடிட்டு இருந்தவன் இப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவல் மேட்சஸ் ஆட ஆரம்பிச்சிருக்கான். அந்த 2 பேருமே அந்த கோச்சிங் கிளாஸை சீரியஸாக எடுத்துகிட்டு படிக்கல. நியூக்ளியர் ஃபேமிலி பையன் ஆல்ரெடி எக்ஸாம்ஸில் நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கோன்ற ஓவர் கான்ஃபிடென்ஸில் கிளாஸை சரியாக கவனிக்காமல் நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லேயும் நல்லா ஸ்கோர் பண்ணிடலான்ற மைண்ட் செட்டில் எப்போ பார்த்தாலும் ஃபோனை நோண்டிட்டு கிளாஸில் போகிற வர பசங்களை பார்த்துக்கிட்டு டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அவங்க கூட சேர்ந்து அதே வேலையை பார்த்துட்டு இருக்கான் ஜாயின்ட் ஃபேமிலி ஃப்ரெண்டு. ஒரு வழியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாமையும் எழுதி முடிக்கிறாங்க. ரிசல்ட் அன்னைக்கு ரொம்ப ஆர்வமாக ரிசல்ட் பார்க்க போன நியூக்ளியர் ஃபேமிலி ஃப்ரெண்டுக்கு அதிர்ச்சி. +2 மேக்ஸில் சென்டம் எடுத்தவன் இப்போ 100க்கு 38 மார்க் தான் எடுத்திருக்கான். ஜாயின்ட் ஃபேமிலி பையன் 100க்கு 50 மார்க் எடுத்திருக்கான். மார்க் கம்மியாக எடுத்ததுக்கு நாம் கோச்சிங் கிளாஸை சரியாக கவனிக்காதது தான் காரணம்னு ஒரு செகண்ட் அந்த நியூக்ளியர் ஃபேமிலி பையன் மைண்டில் வந்து போனாலும் அதை ஏற்றுக்க முடியாமல் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட நாம் சேர்ந்த கோச்சிங் கிளாஸ் சரியில்லை, சார் சரியாக பாடம் நடத்தலை, வேறு ஏதாவது கிளாஸில் சேர்ந்துருந்தால் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கலான்னு அடுத்தவங்கள குறை சொல்ல ஆரம்பிக்கிறான். அதுக்கு அவன் ஃப்ரெண்டு, டேய் நீ ரொம்ப டென்ஷனாக இருக்கடா, இப்போ எதுவும் பேசாமல் வீட்டுக்கு போ, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலான்னு சொல்கிறான். என்னோட மார்க் அதிகமாக எடுத்துட்டேன்னு எனக்கு அட்வைஸ் பண்ணாதடான்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து கிளம்பி போகிறான் நியூக்ளியர் ஃபேமிலி ஃப்ரெண்டு. பையன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நல்லா ஸ்கோர் பண்ணுவான், ஒரு நல்ல காலேஜில் மெரிட்டில் சீட்டு கிடைக்கும்னு நம்பிட்டு இருந்த நியூக்ளியர் ஃபேமிலி அப்பாவுக்கு பையனோட மார்க் ஒரு பெரிய ஏமாற்றம். அந்த ஏமாற்றத்தை அவர் பையன்கிட்ட காமிக்காமல் அமைதியாக அங்கேருந்து வெளியே போயிடுறாரு. பையன் அவங்க அம்மா கிட்ட போய் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட மற்றவங்கள பற்றி குறை சொன்ன மாதிரியே அம்மா கிட்டேயும் அதே டயலாக பேச ஆரம்பிக்கிறான். அதுக்கு அவங்க அம்மா, நீ சின்ன வயசுலேருந்து எப்படி படிப்பேன்னு எனக்கு தெரியும், அதே மாதிரி போன 1 மாதமாக நீ எந்த அளவுக்கு வீட்டில் படித்தேன்னு நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அதனால் அடுத்தவங்கள குறை சொல்லாமல் இந்த 1 மாதத்தில் நீ என்ன தப்பு பண்ணங்கிறத யோசித்து உணர்ந்தன்னா உன்னால் லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும், இல்லைன்னா ஆக்கப்பூர்வமான எந்த விஷயத்தையும் உன்னால் செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க. அவனும் கிளாஸில் பாடத்தை எந்த அளவுக்கு கவனித்தோம், எந்த அளவுக்கு விளையாட்டுத்தனமாக இருந்தோங்கிறத யோசிக்க ஆரம்பிக்கிறான். நான் கிளாஸை ஒழுங்காக கவனிச்சிருந்தாலே நல்ல மார்க் எடுத்திருப்பேன்னு உணர ஆரம்பிக்கிறான். உடனே அவனுக்கு அவன் ஃப்ரெண்டை திட்டினது ஞாபகத்துக்கு வருது. இந்த 2 பேரும் ஒன்றா சுற்றாத நேரத்தில் அவன் ஃப்ரெண்டு எப்போவுமே கிரவுண்டில் தான் இருப்பான்னு தெரிஞ்சவன் அவனை தேடி கிரவுண்டுக்கு போகிறான். கிரவுண்டில் விளையாடிட்டு இருந்த அவன் ஃப்ரெண்டு அவனை பார்த்ததும் விளையாட வரையாடான்னு கேட்குறான். அதுக்கு அவன், இல்லைடா நீ விளையாடிட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு பக்கத்தில் இருந்த நிழலான இடத்துல உட்காந்துக்கிட்டு ஃபோனை நோண்ட ஆரம்பிக்கிறான். விளையாடிட்டு வந்த அவன் ஃப்ரெண்டு, ஏன்டா எப்போ பார்த்தாலும் ஃபோனையே நோண்டிக்கிட்டு இருக்க, கொஞ்ச நேரமாவது கிரவுண்டில் விளையாடுனா உடம்பாவது நல்லா இருக்கும்லன்னு சொல்கிறான். அதுக்கு அவன் இன்ட்ரெஸ்ட் இல்லைடான்னு சொல்லிட்டு ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்டு, வீட்டில் என்னடா சொன்னாங்கன்னு கேட்குறான். அதுக்கு அவன், அவங்க கஷ்டத்தை என்கிட்ட காட்டிக்கலடா, நான் அதிகமாக மார்க் எடுப்பேன்னு அம்மாவும் அப்பாவும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் நான் தான் சொதப்பிட்டேன்னு சொல்கிறான். அதுக்கு அவன் ஃப்ரெண்டு, சொதப்பாமல் கோச்சிங் கிளாஸில் நீ பண்ண சேஷ்டைக்கு இப்போ எடுத்துருக்க மார்க்கே அதிகம்டா, எப்போ பார்த்தாலும் ஃபோனை நோண்டிக்கிட்டு எல்லா சப்ஜெக்டையும் ஈஸின்னு சொல்லிக்கிட்டு போகிற வர பொண்ணுங்களை பார்த்துக்கிட்டு எல்லாத்துக்கும் மேலே ஒரு பொண்ணு அந்த 30 நாளில் ஒரு வாட்டி போட்ட ட்ரெஸ்ஸை திருப்பி போட்டதில்லைன்னு சொன்னியே கிளாஸோட கடைசி நாளில், அன்னைக்கே தெரியும்டா நீ எக்ஸாமில் சொதப்ப போகிறேன்னு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறான். அதுக்கு அவன், டேய் நீ கூட தானே இது எல்லாத்தையும் பண்ண, இப்போ என்ன மட்டும் கிண்டல் பண்ணுறேன்னு கேட்குறான். அதுக்கு அவன் ஃப்ரெண்டு, யாரா இல்லைன்னா நான் கூட தான் எல்லாத்தையும் பண்ணேன், ஆனால் மார்க் குறைஞ்சதுக்கப்புறம் நானும் அடுத்தவனை குறை சொன்னேன், நான் எடுத்ததே 50 மார்க்கு, என்னமோ 90 மார்க் எடுத்த மாதிரி உன்னோட அதிகமாக எடுத்துட்டேன்னு நேற்று என் மேலே கோவம் வேற உனக்கு.
அப்போவே இது எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். ஏற்கனவே மார்க் கம்மியாயிடுச்சேன்னு டென்ஷனில் நீ இருந்ததுனால விட்டுட்டேன். சரி விடு, அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிரவுண்ட்லேருந்து கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. நியூக்ளியர் ஃபேமிலி பையனோட என்ட்ரன்ஸ் மார்க் கம்மியானதுனால மெரிட்டில் காலேஜ் சீட் கிடைக்காம மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அதிக பணம் கட்டி சேர்த்து விடுறாங்க. அந்த பையனும் ஏற்கனவே நம்ம பண்ண தப்பை திரும்பவும் பண்ணாமல் நல்லா படித்து நல்ல வேலையில் சேர்ந்து அப்பா நமக்காக வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் படித்து முடித்து ஒரு நல்ல வேலையிலையும் சேர்ந்துடுறான். ஜாயின்ட் ஃபேமிலி பையன் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் காலேஜில் சேர்ந்து படித்து முடித்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாலே ஒரு வேலையிலையும் சேர்ந்துடுறான். தேவைக்கேற்ற சம்பளம், 8 மணி நேரம் வேலை, மனசுக்கு பிடிச்ச விளையாட்டில் எப்படியாவது முன்னுக்கு வந்துடணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கான். அவனோட ஃப்ரீ டைமில் அவங்க அப்பா பசங்களுக்கு ஃப்ரீயாக டியூஷன் எடுத்த மாதிரி இவனும் கொஞ்சம் பசங்களுக்கு டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கான். இந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் வேறு வேறு காலேஜில் படித்தாலும் அவங்களோட ஃப்ரீ டைமில் ரெகுலராக மீட் பண்ணி பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. தன்னோட முதல் மாத சம்பளத்தில் அப்பா அம்மாவுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா மாதிரி தன்னோட நண்பனுக்கும் ஒரு ஷர்ட் எடுத்து கொடுக்குறான் நியூக்ளியர் ஃபேமிலி ஃப்ரெண்டு. யதார்த்தமாக அந்த ஷர்ட்டோட விலையை பார்த்த ஜாயின்ட் ஃபேமிலி ஃப்ரெண்டு லைட்டாக ஷாக் ஆகுறான். அவன் வீட்டோட 1 மாத பால் செலவுக்கான காசு ஒரே ஒரு பிராண்டட் ஷர்ட்டாக அவன் கையில் இருக்கிறது தான் அதுக்கு காரணம். சந்தோஷமாக இருக்கிற ஃப்ரெண்டுக்கிட்ட இப்போ நினச்சதை சொன்னால் சங்கடப்படுவானேன்னு மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு பணத்தை பார்த்து செலவு பண்ணுடா, தேவையில்லாத ஆடம்பரத்துக்கு செலவு பண்ணாதேன்னு சொல்கிறான். அதுக்கு சரிடா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான் அவன் ஃப்ரெண்டு. வாங்குகிற சம்பளத்தில் பாதியை அவங்க அப்பா அவன் கல்விக்காக வாங்கின கடன் அடைக்கிறதுக்கு அனுப்பிட்டு மீதி பாதி சம்பளத்தில் அவன் ஆசைப்படுற எல்லா பொருளையும் வாங்குகிறான். மார்க்கெட்டில் அன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கிற எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ்லேருந்து புது பைக்கு, பிராண்டட் ட்ரெஸ்ஸுன்னு அந்த லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்குது. அடுத்து அதிக சம்பளத்தில் ஒரு வேலைக்கு மாறுறான். அங்கே சேர்ந்ததுக்கு அப்புறமும் அதே கதை தான். பாதி சம்பளம் வீட்டுக்கு, மீதி பாதி அவனோட ஆடம்பர செலவுக்குன்னு பணம் காணாமல் போய்கிட்டே இருக்குது. வேலையில் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால என்ன செலவு பண்ணுறோன்னே தெரியாமல் செலவு பண்ணிகிட்ருக்கான். 5 நாள் வேலை, 2 நாள் ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றுறதுன்னு அவன் லைஃப் போய்கிட்டு இருக்கு. அப்பப்போ அவனும் ஜாயின்ட் ஃபேமிலி ஃப்ரெண்டும் மீட் பண்ணி ஆஃபீஸில் நடக்கிற விஷயங்கள், மற்ற விஷயங்களை பற்றிலாம் பேசிப்பாங்க. ஜாயின்ட் ஃபேமிலி ஃப்ரெண்டு அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட மீட் பண்ணும்போதெல்லாம் சொல்கிறது ஒரே விஷயந்தான், யோசித்து செலவு பண்ணுடா, கேர்ஃபுல்லாக இருடா அப்படிங்கிறது தான். அதுக்கு அவன் ஃப்ரெண்டு ஃப்ரீயாக விடுறா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிடுவான். 5 வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் நியூக்ளியர் ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒரு சின்ன பைக் ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிறான். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. டாக்டர்ஸ் செக் பண்ணிவிட்டு பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரு நாள் பெட் ரெஸ்ட்டில் இருந்துட்டு அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகலான்னு சொல்கிறாங்க. வீட்டில் அப்பா அம்மா கிட்ட சொன்னால் தேவையில்லாமல் பயப்படுவான்னு அவனோட ஜாயின்ட் ஃபேமிலி ஃப்ரெண்டு கிட்ட மட்டும் சொல்கிறான். அவனும் ஹாஸ்பிட்டல் வந்து இவனை பார்க்குறான். ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி பில்லை செட்டில் பண்ண சொல்கிறாங்க. அவனை அட்மிட் பண்ணியிருக்கிற ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் இன்சூரன்ஸில் கவர் ஆகாததுனால பில்லை அவனே செட்டில் பண்ணணும். பில்லை செட்டில் பண்ணுற அளவுக்கு அப்பா அவன் அக்கௌண்ட்டில் பணம் இல்லை. வீட்டில் கேட்கலான்னா ஆக்சிடெண்ட் ஆனதை வீட்டில் சொல்லணும். எதுக்கு தேவையில்லாமல் சொல்லிக்கிட்டேன்னு வேணான்னு முடிவு பண்ணுறான். சரி ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்கலாமான்னு யோசிக்கிறான். அவன் யோசிக்கிறத புரிஞ்சுக்கிட்ட ஃப்ரெண்டு, பில்லை நான் இப்போ கட்டிடுறேன்டா, நீ எனக்கு அப்புறம் கூட்டுறான்னு சொல்கிறான். 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி நியூக்ளியர் ஃபேமிலி ஃப்ரெண்டு தங்கியிருக்கிற ரூமுக்கு போகிறாங்க. நம்ம செய்கிற வேலை, அதில் வர பணம், இந்த 2 விஷயத்தை தாண்டி நம்மளால் ஏன் பெருசாக எதுவும் யோசிக்க முடியல அப்படிங்கிற சிந்தனை நியூக்ளியர் ஃபேமிலி ஃப்ரெண்டுக்கு இத்தனை வருஷத்தில் அப்பப்போ வரும். ஆனால் நமக்கு கிடைக்கிற இந்த கொஞ்சம் ஃப்ரீ டைமில் ஏன் அதை பற்றி யோசித்து இன்னும் ப்ரெஷரை ஏற்றிக்கணும்னு அதை எப்போவுமே கடந்து போகிறவன் ஹாஸ்பிட்டலில் இருந்த இந்த 2 நாளுமே அதையே யோசிச்சுட்டு இருந்தான். பில்லை கட்டக்கூட அக்கௌண்ட்டில் பணம் இல்லாத போது தான் இத்தனை வருஷமாக சம்பாதிச்ச பணம் அவனுக்கு தேவையான போது அவன்கிட்ட இல்லை அப்படிங்கிற உண்மை அவனை இன்னும் அதிகமாக யோசிக்க வச்சிடுச்சு. உடனே அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட, டே
நீ எப்போவுமே பணத்தை தேவைக்கு செலவு பண்ணு, ஆடம்பரத்துக்கு செலவு பண்ணாதன்னு சொல்லிக்கிட்டே இருப்ப. இது வரைக்கும் நான் அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லைடா. ஆனால் அதோட யதார்த்தம் இப்போ எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு, எனக்கும் இவ்வளோ சம்பாதிக்கிறோம், ஆனால் வர காசெல்லாம் ஏதோ ஒரு செலவாக கையை விட்டு போயிட்டே இருக்குங்கிற யோசனை அடிக்கடி வரும். வேலை ப்ரெஷரில் அதை பற்றி ரொம்ப யோசிக்காமல் கடந்து போயிட்டு இருந்தேன். நான் இந்த வேலையை பிடிச்சி செய்கிறேனா இல்லை பிடிக்காமல் செய்கிறேனான்னு எனக்கு தெரியல. நிறைய காசு வருதுன்னு இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என் மனசுக்கு பிடிச்ச வேலையில் இவ்வளவு காசு கிடைக்காதுன்னு அதை ட்ரை கூட பண்ணாமல் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என் லைஃப் எந்த டைரக்ஷனில் போயிட்டு இருக்கேனே தெரியலடான்னு சொல்கிறான். அதை கேட்ட அவன் ஃப்ரெண்டு, முதல்ல நீ வாங்குற சம்பளத்தை அடிப்படையாக வச்சு வேற வேலையை தேடுறதை பற்றி யோசிக்காத. இங்கே உன்னை மாதிரி அதிக சம்பளம் வாங்குறவங்க 104 பேர் தான் இருக்காங்க. என்னை மாதிரி மாடரேட்டாக சம்பளம் வாங்குறவங்க, என்னோட கம்மியாக சம்பளம் வாங்குறவங்க, வேலையே கிடைச்ச வேலை செய்கிறவங்க அப்படின்னு இப்படி எல்லாரையும் உள்ளடக்கியது தான் இந்த சொசைட்டி. இங்கே வியாபாரம் பண்ணுறவங்க உன்னை மாதிரி அதிக சம்பளம் வாங்குறவனை ரோல் மாடலாக முன்னிறுத்தி பெருவாரியான மக்களை இந்த ட்ராப்குள்ளே கொண்டு வராங்க. வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு 100 பேருக்கும் அதிக சம்பளத்தில் வேலை கிடைக்காதுங்கிற விஷயம் நல்லாவே தெரியும். நம்ம அப்பா காலத்துலேயும் சரி, இப்போவும் சரி, ஒருத்தன் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான் அப்படிங்கிறத அவன் எவ்வளோ ஆடம்பரமாக வாழறான் அப்படிங்கிறத வச்சு தான் தீர்மானிக்கணும்னு நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ நமக்குள்ளே விதைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ கூட என்கிட்ட டியூஷன் படிக்கிற பசங்களோட பேரண்ட்ஸ் முக்கால்வாசி பேர் சொல்கிற விஷயம், என் பசங்க உன் ஃப்ரெண்டை போல் ஒரு நல்ல வேலைக்கு போகணும்ப்பா அப்படிங்கிறது தான். அவங்க அப்படி சொல்கிறதுக்கு காரணம், இத்தனை வருஷம் நீ வாழ்ந்த ஆடம்பரமான வாழ்க்கையை பார்த்து தானே தவிர தனிப்பட்ட முறையில் இந்த கல்வியோ வேலையோ உனக்கும் நீ சார்ந்திருக்கிற இந்த சமூகத்துக்கும் ஆக்கப்பூர்வமாக என்ன விஷயத்தை கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிறத மையப்படுத்தி இல்லை. இந்த விஷயத்த அந்த பேரண்ட்ஸ் கிட்ட நான் சொன்னாலும் சரி, நாளைக்கு உனக்கு எது சரின்னு புரிஞ்சதுக்கப்புறம் நீ சொன்னாலும் சரி, அதை அவங்க சரியான முறையில் எடுத்துப்பாங்களா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது. உன் மாத சம்பளத்தில் நீ எனக்கு கிஃப்ட் பண்ண ஷர்ட்டோட விலை 2000 ரூபாய். அது என் வீட்டோட 1 மாத பாலுக்கான செலவு. மாதத்துக்கு அவ்வளோ பணத்தை பாலுக்காக செலவு பண்ணாத குடும்பமும் நம்ம சொசைட்டியில் இருக்குது. எனக்காக இப்போ நீ பண்ண வேண்டியது ஒன்று தான். இத்தனை வருஷமாக நீ சம்பாதிச்ச பணத்தில் அத்தியாவசியத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்க, ஆடம்பரத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்க அப்படிங்கிறத நீயே உன்னை ஒரு வாட்டி கேட்டு தெரிஞ்சுக்க. அது உனக்கு புரிஞ்சாதான் வாழ்க்கையில் நீ எந்த டைரக்ஷனில் போகணும் அப்படிங்கிறதையே முடிவு பண்ண முடியும். என்னோட அறிவுக்கு என்னால் ஒரு 30 பசங்களுக்கு ஃப்ரீயாக டியூஷன் சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு டைம் ஒதுக்க முடியுது. உன் அறிவுக்கு நீ ஆக்கப்பூர்வமான பல விஷயங்களை இந்த சொசைட்டிக்கு பண்ண முடியும். அதற்கான தேவையும் இங்கே அதிகமாகவே இருக்குது. முதல்ல நீ உன்னை மீட்டு எடுத்துக்க, மற்றதெல்லாம் தானாகவே நடக்கும்னு சொல்லிட்டு அந்த ரூம்லேருந்து கிளம்பி போகிறான். ஏதோ அவன் அடி மனசில் ஏற்கனவே இருந்த எல்லா விஷயத்தையும் அவனுக்கே சொல்கிற மாதிரி பேசிட்டு போன அவன் ஃப்ரெண்டை பார்த்துக்கிட்டு, இந்த 6 வருஷமாக தான் சம்பாதிச்சதில் அத்தியாவசியத்துக்கு எவ்வளோ செலவு பண்ண, ஆடம்பரத்துக்கு எவ்வளோ செலவு பண்ண அப்படிங்கிறத மனசுக்குள்ளேயே கணக்கு போட ஆரம்பிக்கிறான். கணக்கு போட போட அவன் மேலேயே அவனுக்கு கோபம் வருது. ஏன்னா அவன் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி அத்தியாவசியத்தை விட ஆடம்பரத்துக்கு அவன் பண்ண செலவு அதிகமாக இருக்குது. தானும் ஏதோ ஒரு ட்ராப்பில் மாட்டி இருக்கிறதா உணர்ந்தவன் இனி வாங்குகிற சம்பளத்தில் அத்தியாவசிய செலவை தாண்டி ஆடம்பரத்துக்கு எந்த செலவும் பண்ணக்கூடாது. தேவைக்கேற்ற சம்பளம் தன்னோட மனசுக்கு பிடிச்ச வேலையிலேயே கிடைச்சா அந்த வேலைக்கு மாறணும். எப்படியாவது கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி தன்னை உருவாக்கின இந்த சமூகத்துக்கு நாம் ஏதாவது திருப்பி செய்ய முயற்சி பண்ணணும். குறைந்தபட்சம் என்னோட அடுத்த தலைமுறைக்கு கல்வியை ஒரு முதலீடு செய்கிற கருவியாக பார்க்க சொல்லிக் கொடுக்காம அவங்களே புரிஞ்சிக்க முயற்சி செய்ய உதவுற ஒரு கருவியாக பார்க்க சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். என்ன கொஞ்சம் லேட்டாக யோசிக்க ஆரம்பிக்கிறான். நண்பர்களே, எப்படி காலம் கடந்து வர நீதி அநீதிக்கு சமமோ அதே மாதிரி காலம் கடந்து வர புரிதல்னால யாருக்கும் எந்த பயனும் இல்லை. தனிப்பட்ட முறையில் அந்த மனிதருக்கும் பயனும் இல்லை, அவன் சார்ந்திருக்கிற சமூகத்துக்கும் பயன் இல்லை. கல்வியை ஒரு முதலீடாக பார்க்குறதும் ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போடுறதும் ஒன்று. பணம் திரும்ப வரும்னு உறுதியாக சொல்ல முடியாது. அதே மாதிரி கல்வியை ஒரு விழிப்புணர்வாக பார்க்குறதும் ஆலமரத்து விதையை மண்ணில் விதைக்கிறதும் ஒன்று. ரெண்டுமே ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வளரும். அது தன்னையும் வளர்க்கும், தான் சார்ந்திருக்கின்ற சமூகத்தையும் வளர்த்தெடுக்கும்.
பின்வரும் திருக்குறளோடு நம் உரையாடலை தொடர்வோம். ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. இதன் பொருள், பிறருடைய குற்றங்களை பார்க்கும் அதே கூர்மையுடன் ஒருவர் தன்னுடைய குறைகளையும் கண்டறிந்தால் அவரது வாழ்க்கையில் பெரிய தீமை ஏற்படாது. இது நமக்கானது, நம் மக்களுக்கானது, அடுத்த தலைமுறையினருக்கானது. நன்றி நண்பர்களே, மீண்டும் இணைவோம்.